ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தாரா VO3P. இன்றைக்கி மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள். எஸ் கரெக்ட், இட்லி தான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தான். எனக்கு 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. அந்த 5 வருஷத்தில் 4 வருஷம் கடையில் தான் மாவு வாங்கி ஆட்டி சுடுவேன். அப்புறம் ஏன் நம்மளாவே ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் ட்ரை பண்ணது. ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சி பழகினேன். அதுக்கப்புறம் மம்மி கிரைண்டர் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ கிரைண்டரில் மாவாட்டி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இட்லி சுட ஆரம்பித்தேன். ஸோ இதுவும் ஈஸி தான். ஃபஸ்ட்டு இட்லி மாவாட்டணுமா, ஐயோ பெரிய வேலை, அதெல்லாம் யார் பண்ணுவா அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ போக போக பழகிடுச்சு. நானாகவே ஆட்டி என் பையனுக்கு கொடுக்குறேன். ஸோ எதாக இருந்தாலும் வீட்டிலே செஞ்சு ஃபேமிலிக்கு கொடுங்க, அதுதான் நல்லதும் ஹெல்த்துக்கும் நல்லதும் கூட. ஆக்சுவலாக என் அம்மா சொல்லுவாள், நீங்கள் காலை ஆட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு நல்லா தின்னு, கல்யாணம் பண்ணி போனால் அப்படியே நீ டிஃப்ரெண்ட்டாக மாறி அடாப்ட் ஆயிடுவேன். ஆனால் நான் சொல்லுவேன், அப்போல்லாம் நான் பண்ண மாட்டேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான் பாரு அவனை வேலை வாங்குவேன் அப்படி சொன்னேன். ஆனால் அப்படியே எல்லாமே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. பட் அவங்க சொன்னது தான் கரெக்டு, எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன். எனக்குன்னு ஒரு பார்ட்னர் இருக்கார் பார்த்தீங்களா, சுத்தம் எதுவும் கிடையாது. நம்மளாவே எல்லா வேலையும் செய்யணும், நம்மளாவே எல்லா வேலையும் முடிச்சிடணும். இப்போ என்னோடய மைண்டில் என்ன மைண்ட் வாய்ஸ் ஓடுதுன்னா, வேலையை ஸ்டார்ட் போகும்போது இதுதான் கரெக்டாக எக்ஸாக்டாக என் மைண்டில் ஓடும். ஆகட்டும் டும் டும் வடிவல் மாதிரி தான் அந்த காமெடி வந்துடும் எனக்கு டக்குன்னு, ஏன்னு தெரியாது, ஆனால் வந்துடும். ஆஸ் யூஷுவல் இன்றைக்கும் தேங்காய் சட்னி தான். தேங்காவை குட்டி குட்டியாக அரைச்சிட்டு பொட்டுக்கடலை தேவையான அளவு, வேர்க்கடலை, கொஞ்சம் உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுவேன். அரைச்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தாளிக்கணுன்றதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, அதுக்கு முன்னாடி எல்லோரும் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. தாளித்து அது தேங்காய் சட்னிக்குள்ளே கொட்டிட்டேன். ஸோ தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லியும் நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு என்னோடய இட்லி. ஸோ இதை வந்து பேக் பண்ணணும். இந்த இட்லியை ஆவி பறக்கும் இட்லி கிச்சன். பாருங்கள் மக்களே, என்னோடய இட்லியில் எவ்வளோ அழகாக சுட சுட ஆவியாக பறக்கு, பார்க்கறக்கே பா. இப்போது கெட் ரெடி வித் மீ இட்லியின் டிஃபன் பாக்ஸ். டிஃபன் பாக்ஸ் யாருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னோடய மாமனாருக்கும் என்னோடய மாமாவுக்கும். மாமா மீன்ஸ் என்னோடய வீட்டுக்காரோட அண்ணாவுக்கு, அவருக்கு தான். ஸோ எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சு, அதெல்லாம் வலித்து எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. ஸோ நைட்டு சுடுறதுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.